வணக்கமே கடவுளூர் டிவி நேருக்கு லட்சுமணா நண்பர் வணக்கங்கள். ஒரு வார ராசி பலன் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குற மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள், அதுக்கப்புறம் பரிகாரங்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்திகள் வருதோ அதுக்கான பரிகாரங்களை சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வீட்டில் எனக்கு பணம் விரயமாயிட்டே இருக்குது, வீட்டில் பணம் தங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணுங்கிறத நம்ம டிப் ஆஃப் த வீக்கில் சொல்லியிருக்கோம். மறக்காமல் பாருங்கள். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் ராசியிலே இருக்கும்போது வீடு, சொத்துக்கள், வண்டி, வாகனங்கள்லாம் அமையிறதுக்கான வாய்ப்பாக ரொம்ப நல்லா இருங்க. ஸோ அது சிறப்பான பலன்களை கொடுக்கும். 2ஆம் அதிபதியான சந்திரன் குடும்பத்திற்காக கொஞ்சம் செலவு ஜாஸ்தி பண்ணுற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அறிவுபூர்வமாக ஒரு வெற்றிகரமான விஷயங்கள் பண்ணி ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும், புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சூரியன் 12ல் இருக்கும்போது இளைய சகோதர சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்கான புதிய டாக்குமெண்டேஷன்லாம் கையெழுத்து போடும்போது கொஞ்சம் உஷாராக இருக்கணும். புதிய ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறதுக்காக வெளியில் போய் படிக்கிற மாதிரி விஷயங்களே சில பேருக்கு ஏற்படுத்தும். ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனாக இருந்து அது 11ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான இப்போ ரொம்ப ஒரு பெரிய வெற்றிகள் அடையிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. கலைஞர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள், பெரிய வருமானங்கள் அதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 6ஆம் அதிபதியான செவ்வாய் 6ல் இருந்தாலும் அவர் இப்போ 3ல் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஸோ வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள், சின்னதாக ஒரு ப்ரெஷர் வேக்யூம் ஃபீல் ஆகிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக கொடுத்துரும். கடன், சில பேருக்கு கடன் இங்கே வாங்கி அங்கே கொடுக்குற மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணுவீங்க. ஸோ அது கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ணுங்கள், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்பொழுது திருமணம் ஆகாதவருக்கு திருமணம் ஆவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா யாருக்காச்சும் இப்போ என்கேஜ்மெண்ட்டு இதெல்லாம் கைக்கூடி வரதுக்கான வாய்ப்புகளும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. இதில் சில பேர் அதுக்கான விஷயங்களுக்காக வியாபார ரீதியாக கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறது, திருமணம் சார்ந்த சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயம், நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களாகும். வெளிநாடு சார்ந்தவர்கள்லாம் ஒரு சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. 8ஆம் அதிபதியான சனி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சனி சுயசாரத்தில் வர்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற காலகட்டங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தந்தைக்கு ஏதாச்சும் அப்பா ரீதியில் உங்களுக்கு ஏதாச்சும் சொத்துக்கள் வரணும்னா அது வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லது. தந்தைக்கு அது வெளிநாட்டில் இருக்கவங்க ஒரு பெரிய வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. 10ஆம் அதிபதி உங்களுக்கு ராசியிலையும் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ புதுசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கும். அது கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருங்க. ஸோ 11ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், நண்பர்களோட ஒரு சிறு தூர பிரயாணம், ஜாலியாக ஒரு ரவுண்ட் அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். இதுவரை பார்த்தது பார்த்திங்கன்னா பொது பலன்கள். இப்போ பார்க்க போது தசாபதி பலன். இதனால் லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி சூரியன் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 12ல் இருக்கார். இளைய சகோதர சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் விரயங்கள் இருப்பதற்கான வாய்ப்பில் ரொம்ப கவனமான புதிய டாக்குமெண்டேஷன், புதிய வியாபாரத்துக்காக கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதன லக்னமாக சந்திரன் தசாபத்திங்க. சந்திரன் வீட்டுக்கான கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான அத்தனை விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும் மிதன லக்னமாக செவ்வாய் தசாபதி. செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி 6, 11ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது பிரயாணங்கள்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய பிரயாணங்கள், டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள், பெரிய லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா 6 சமயத்தில் விரயங்களை ஏற்படுறதுக்கான நல்லாயிருக்கு. வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் லாபம் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி புதன் உங்களுக்கு ராசியில் இருக்கும். புதிய சொத்துக்கள், புதிய வண்டி வாங்கலாம். அதாவது மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்கணும், புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக ராகு தசாபுத்தி அந்த ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது பிரயாணங்கள், நிறைய பிரயாணங்கள், வெளிநாடு பிரயாணங்கள், படிக்கிறதுக்காக வெளியில் போகிறது, வேலைக்காக வெளியில் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதனால் நல்ல சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கும். ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து ராகுடைய இருக்கும்போது ஒரு நட்சத்திர பிரவரித்தினர் இருக்கும். ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கும். அப்பா சார்ந்த உறவுகளால் நல்ல லாபங்கள் கிடைக்கிறது, வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு பெரிய லாபங்கள் கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக இருந்து புதன் சனி தசாபுத்தி சனி பார்த்தீங்கன்னா 10ல் இருக்காருங்க. 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது. ஏதாச்சும் ஏடாவிடம் மாட்டிக்காமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்பா சார்ந்த உறவுகளால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது புதிய சொத்துக்கள்,
பிரிந்த தாயார் அம்மாட்ட சண்டை போட்டிங்கன்னா இப்போ வந்து அவங்க சேர்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. புதிய வண்டி வாகனங்கள் அமைகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன லக்னமாக வந்து கேது தசாபுத்தி, கேது வந்து 3ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் வந்து லீகல் இஷ்யூஸ்க்காக கொஞ்சம் அலைச்சல்கள் சில பேருக்கு ஏற்படலாம். யாருக்கெல்லாம் அந்த கேது தசாபுத்தி அந்த நடக்கணும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரிடம் வந்து சண்டை போடுறதோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் பார்த்தோம்னா மிதுன லக்னமாக சுக்கிரன் தசாபதியில் சுக்கிரன் 11ல் இருக்காருங்க. ஸோ குழந்தைகளாம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் வரதுக்கான இப்போ ஆன்மீக பிரயாணங்கள் பண்ண மூலியமாக ஒரு சந்தோஷங்கள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதுவரை பார்த்தது வந்து தசாபதி பலங்கள். இப்போ பார்க்க போகிறது பரிகாரங்கள். ஸோ பரிகாரங்கள் வந்து பார்க்க போனோம்னா எல்லாருக்குமே ஒரு தசாபுக்தி நடக்கும் இல்லையா? ஸோ அந்த தசாபுக்தி என்ன நடக்குதோ ஸோ அந்த பரிகாரங்களை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. உதாரணமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது சூரிய தசா புத்தி அந்தரங்க எல்லா ராசிக்காரருக்குமே ஓகேங்களா, யாருக்கு வந்து சூரியன் தசா புத்தி அந்தரங்க நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலான்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து மொச்சை பயிர் வந்து தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ இது வந்து கோச்சார அடிப்படையில் தான் சொல்லியிருக்கோம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்க ஒரு மாதிரி இருக்குன்னா அப்போ அந்த மொச்சை பயிரை வந்து தானம் பண்ணும்போது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து யாருக்கெல்லாம் சந்திரன் தசாபுத்தி அந்தரங்க நடக்குதோ அவங்க வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து சந்திரன் வந்து கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு பிளானட் பண்ணும்போது நம்ம பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. அதனால் அன்னதானங்கள் நீங்கள் பண்ணலாம். எந்த கிழமைகளில் பண்ணாலும் திங்கக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இல்லைனா யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு 5 கிலோ அரிசி நீங்கள் தானம் பண்ணுங்க, அது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குது அப்படின்னிங்கன்னா ஸோ யாருக்கெல்லாம் இப்போது செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்க வந்து ஃபுட்டு அதாவது ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். இல்லைன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு 5 கிலோ அரிசி இந்த மாதிரி வாங்கி கொடுங்க. ஸோ இது வந்து எப்போ பண்ணும்போது செவ்வாய்க்கிழமைகளில் இந்த தானம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். இது பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ யாருக்கெல்லாம் வந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து எள்ளு தானம். ஸோ எள்ளு தானங்கிறது யாரும் பண்ண மாட்டாங்க. எள்ளு நம்ம பயப்படுவாங்கன்னு வச்சுக்கோமே. அப்போ என்ன பண்ணணும் போது நீங்கள் வந்து ஒன்று ஊனமுற்றவர் ரொம்ப வந்து ஹேண்டிகேப்ட் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் துணிமணிகள் எடுத்து கொடுங்க. இல்லைன்னா ரொம்ப வயதானவர்கள் இருப்பாங்க, ரொம்ப ஏஜ்டு, ரொம்ப கூன் போட்டிருப்பாங்க, ரொம்ப வயசானவங்களாம் இருப்பாங்க இல்லையா, கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு ஒரு லுங்கி எடுத்து கொடுக்கலாம். இல்லை ஒரு நைட்டி ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து ஆடை வந்து எடுத்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து எப்போ எடுத்து கொடுக்கணும் போது புதன்கிழமைகளில் வந்து இந்த மாதிரி ஆடை தானம் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்து ரொம்ப நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இது வந்து புதன்கிழமை பண்ணிட்டு வாங்க. அது ஒன்றும் பெரிய செலவாகுது. சின்ன ஒரு கர்ச்சீஃப் வாங்கி கொடுத்தா கூட அது ஆடை தானம் தான் ஓகேங்களா. ஸோ அது வந்து நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரு தசா புத்தி அந்தரங்க நடக்குது ஸோ வந்து யாருக்கு எல்லா ராசிகளும் சொல்லும் குரு தசா புத்தி அந்தரங்க நடக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வியாழக்கிழமைகளில் வந்து மொச்சை பயிரை வந்து தானம் பண்ணுவாங்க. யாரும் கஷ்டப்படணும் ஒரு 1/2 கிலோவோ 1/4 கிலோ வந்து ஒரு பேக்கெட் வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ அது ரொம்ப சிறப்பான பலன்களும். இல்லைனா வந்து யாருக்காச்சும் வந்து திருமணமாகாத பெண்களுக்கு வந்து உங்கள் அப்பா அம்மாவை விட்டு ஒரு துணி வந்து ஒரு ஃப்ரீயாக எடுத்து கொடுங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து அந்த துணி வந்து எடுத்து கொடுக்க ரொம்ப நல்லது. அதுவும் வந்து வியாழக்கிழமைகள் எடுத்து கொடுக்கும் ரொம்ப சிறப்பான விஷயம். ஸோ திருமணமாகாத பெண்களுக்கு துணி எடுத்து கொடுக்கும் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். யாருக்கெல்லாம் வந்து சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்போது உணவு தானம். உணவுனும்போது சனிக்கிழமைகள் வந்து யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சாப்பாடு இல்லைன்னா நீங்கள் யாருக்காச்சும் ஒரு 5 கிலோ அரிசி ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் ஒரு 5 கிலோ அரிசி வாங்கணும். ஒரு ஃபேமிலியாக வந்து ரொம்ப நாள் சாப்பிடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து முதலே சொல்லிட்டோம். ஸோ சனின்னு போது ஊனமுற்றவர்களுக்கு கொடுக்குறது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் கேது தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னும்போது வந்து பச்சைப்பயிறு தானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ பச்சைப்பயிறு தானம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, ஃபீஸ் கட்ட முடியலன்றவங்களுக்கு வந்து ஒரு ஃபீஸ் கட்டுறது, இல்லை சின்ன குழந்தைகள் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு துணிமணி எடுத்து கொடுக்குறது வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து சுக்கிரன் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ சுக்கிரன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து யாருக்கா ஏழைகளுக்கு வந்து சாப்பாடு, அதை வெள்ளிக்கிழமைகளில் வந்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்கும். ஸோ அது வந்து இப்போ வந்து கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வந்து அந்த தானம் பண்ணுங்கள். இது வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா யாருக்காச்சும் வந்து திருமணமானவர் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்குலாம் வந்து ஏதாச்சும் ஆடை வாங்கி கொடுக்கணும் ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் ராகு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ இது எல்லா ராசிகளும் தான். ஸோ ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து
கோதுமை தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ யாருக்காச்சும் வந்து கஷ்டப்படணும், ஒரு ஆட்டா மாவு வாங்கி கொடுக்கலாம். இதுதான் ஆட்டா பேக்கெட் விற்கிதேன், 1/2 kg 1 kg வந்து யாருக்காச்சும் தானம். இது வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமைகளையும் பண்ணலாம், சனிக்கிழமையிலும் பண்ணலாம். பட் எனக்கு வந்து சனிக்கிழமைகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இது வந்து பண்ணிவிட்டு வாங்க, ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்குங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இதுவரை பார்த்தது வந்து பரிகாரங்கள். இப்போ பார்க்க வந்து டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா, எப்போதுமே எல்லோருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு காசு தங்கவே மாட்டேங்குது, எங்கள் வீட்டில் வந்து காசே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து புலம்புறதை பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி அமைப்பு யாருக்கு இருக்கும் முதல்ல அதை தெரிஞ்சுப்போம். சூரியன் கேது தொடர்பு இருக்கும். அதே மாதிரி சந்திரன் கேது, அதாவது சூரியன் நின்ற நட்சத்திரம் கேதுவாக இருக்கலாம், ராகுவாக இருக்கலாம். சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேதுவாக இருக்கலாம், ராகுலாம் இல்லை, ரெண்டுமே சந்திரன் ராகு கேது இல்லை சூரியன் ராகு கேது, இந்த மாதிரி ஒரு தொடர்பில் இருக்கிறவர்களுடைய ஜாதகங்களில் வந்து டெய்லி சம்பாதிக்கிறத அன்றைக்கே விட்டுருவாங்க. சும்மா டப்பன்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து மாற்றவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் நிறைய ஜாதகங்கள் இருக்கும். ஸோ அவங்களால வந்து சேமிப்புங்கிறது நீங்கள் சம்பாதிச்சேன் சார் நீங்கள் இப்போ டப்பன்னு போயிட்டே இருக்குன்றதை வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து குரு ராகு குரு கேது தொடர்பு இருக்கிற ஜாதகங்கள், ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரமாக வரலாம், இல்லை ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து வர ஜாதகங்கள்லையும் பார்த்திங்கன்னா பணம் வந்து சேர்த்து வைக்கவே முடியாது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு ராகு குரு கேது இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப வருஷமாக ஒரு 4-5 வருஷமாக சேர்த்து வச்சேன் சார், 2-3 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சேன், பட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாள் 2 நாளில் அந்த மொத்த காசுமே டக்குன்னு காலியாகும். ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இந்த ஒரு காம்பினேஷன்ஸுக்கு இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது, என்னை பொறுத்தவரை வந்து இந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்க வந்து காசு வந்து நம்ம கையில் வந்து ஒரு பேங்க்லேயோ இல்லை ஏடிஎம்மில் போட்டு எடுக்கிற மாதிரியோ வச்சுக்கவே கூடாது. ஒரு கமிட்மெண்ட்டில் கொண்டு போய் விட்டுக்கணும். எந்த மாதிரி கமிட்மெண்ட்னும் போது, ஏதாவது ஒரு லேண்டு வாங்கி போடலாம், ஒரு இஎம்ஐயில் லேண்டை வாங்கி போட்டு இஎம்ஐ போயிட்டே இருக்கட்டும் போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு வர காசு உங்கள் கையில் இல்லாமல் வெளியில் போகிற மாதிரி வச்சுக்கலாம். இது சில பேர் வந்து கோல்டு காயின் மாதிரியான விஷயங்களில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது கோல்டு காயினாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா கையில் காசு இல்லாத போது நீங்கள் எதுவும் உங்களை விட்டு அந்த காசு போகாது, ஆனால் சேவிங்ஸாக இருக்கும். ஏன்னா அந்த நீங்கள் பண்ணுற சேவிங் அப்போக்கே உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து கையில் இருக்கக்கூடாது. கையில் இருந்தீங்கன்னா நீங்கள் காலி பண்ணிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சேமிப்பும் பழக்கம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு லேண்டுன்னா ஒரு லேண்டில் இஎம்ஐ போட்டிங்கன்னா உடனே விற்க முடியாது. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சரி இதுக்கு விற்றுட்டு இருக்கணும், வேறு எதாவது அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு எதுக்கு போயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த சொத்தாகவோ இல்லை வேறு ஒரு லெவலில் இருக்கும்போது நமக்கு வந்து இது வந்து பெரிய ஒரு சேமிப்பாக இருக்கும். கையில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக காலியாகும். ஸோ உதாரணம் என் நண்பர் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 வருஷமாக அவர் அப்படி தான் இருக்கார். 15 வருஷமாக பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் பேலன்ஸ் நிறைய சம்பாதிப்பார், ஆனால் எதுவுமே அவர் கையில் இருக்காது. அவர்னா சொல்ல நம்ம எனக்கு தெரியுங்க, இது வந்து கையில் வச்சுருந்தேன்னா ஒன்று ஒரு மெடிக்கல் செலவு வந்துடுது, இல்லைன்னா வீட்டுக்கே ஏதாவது செலவு, இல்லைன்னா நானே ஒரு ஆடம்பர பொருளை வந்து வாங்கிடுறேன். ஸோ அதனால் சுத்தமாக காசே நிற்க மாட்டேன். அது பேசாமல் கமிட்மெண்ட் வச்சுப்பார். ஒரு இஎம்ஐயில் வந்து லேண்டை வாங்குறது, ஒரு வண்டி வாங்கினா கூட ஒரு இஎம்ஐயில் போட்டு அதை போட்டு கடன் போயிட்டே இருக்கணும் சார்னு விடுவார். ஏன்னா அது ஒரு சொத்து, ஒரு அசட்டாக மாறிடுது, அவருக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து டோட்டலாக வந்து அவர் வந்து சேஃபராக ஆகிறார். ஸோ இதுதான் வந்து மெயினான விஷயம். ஸோ இந்த மாதிரி வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பரிகாரம்னு சொல்லும்போது இந்த குரு கேது குரு ராகு இருக்கிறவங்க வந்து சித்தர் சமாதிகளுக்கு வந்து பௌர்ணமி அன்னைக்கு வந்து வழிபாடு பண்ணும்போது இந்த கடன் பிரச்சனைகளோ இந்த பொருளாதாரம் சம்மந்தம் சேர்த்து வைக்கலைங்கிற சூழ்நிலையில மாறி உங்களுக்கு வந்து வேறு விதத்தில் வந்து ஒரு பெரிய அசட்டாக மாறுறதுக்கான ஆகலாம். ரொம்ப சூப்பராக இருங்க. ஸோ அதனால் இது அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஜாதகங்களில் வந்து என்னால் சேமிக்க முடியலங்கிறது இது வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். எங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்குது, masterlakshmi.comனு போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் சொல்லிட்டு உங்களோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.